6 நாளைக்கு 6 விதமான தயிர் ரெசிபி சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம எபிசோட் 2ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவும் ஒரு ஸ்பெஷலான ரைஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு குக்கர்ல சீரக சம்பா அரிசி ஒரு சின்ன டம்ளர் எடுத்திருக்கோம். அதை சேர்த்துட்டு அதை நல்லா 3 முறை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். அதே டம்ளர்ல 2 டம்ளர் காய்ச்சின பால் தான் நம்ம சேர்த்திருக்கோம். அது கூட 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 6 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாதம் வெந்து வந்திருக்கு. நல்லா இதை மசிச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திட்டு தாளிப்புக்காக அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கோம். அதுல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சிறிதளவு இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிப்பும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 கப் தயிரும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலருக்காகவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் மாதுளை முத்துக்களும் திராட்சையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த சீரக சம்பா அரிசியில செய்யற தயிர் சாதம் நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க. இந்த சம்மருக்கு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.